நல்லா போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. சாரி மக்களே. எனக்கு வந்து அடுத்த லெவல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. மூவிஸ் தான் நம்மளோட ட்ரீம். ஸோ அதில் ஒரு விஷயங்கள் நடக்கும்போது நம்ம அதுக்காக அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு மெயின் ரீசன் அதான். பப்ளிக்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. யூடியூப்லேயுமே சரி, நிறைய வாய்ஸ் ஓவர் நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து 90% ஃபேக் தான். லைக் மீனா கூட பிரச்சனை அண்டு நிறைய என்னென்னமோ என் காதுக்கு நிறைய சொன்னாங்க. எந்த ப்ரொடக்ஷன் கூடயும் எந்த பிரச்சனையும் இல்லை, சேனல் கூட எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்துக்கூடயும் ஒரு நல்ல ரேப்போல தான் இருக்கேன் இப்போவுமே. ஓகே, இது வந்து நீங்களா விலகின ஒரு விஷயம் தானா? ஆமாம் ஆமாம். யாரும் சீரியஸாக சொல்கிறேன், அதான் சொல்கிறேன், சேனலும் இதுலேருந்து எந்த இன்வால்மெண்ட்டும் நீங்கள் விலகுங்க அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. எனக்கு பதிலாக மேபி பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வெங்கட் அவர் இப்போது ரீப்ளேஸ் ஆகி வந்திருக்காரு. ஸோ அவரும் நல்ல ஃப்ரெண்டு தான் எனக்கு. ஸோ பெஸ்ட்டாக அவர் பண்ணுவார். ஏன்னா லாஸ்ட் சீசனும் ஹீஸ் பெஸ்ட் ஆக்டர் அவார்டெலாம் வாங்கியிருக்காரு. ஆல்சோ குட் பெர்ஃபார்மர். ஸோ மீனாவோட முதல் புருஷன் அவர்கிட்டயே ஒப்படைச்சிட்டு மன்னித்து விடவும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புருஷன்கிட்டே ஆக்சுவலி ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஆமாம் 2 months போயிட்டு இருந்துச்சு. பட் எனக்கு அது கன்ஃபார்மாக பண்ணலாமா வேண்டாமா, ஏன்னா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பாண்டியன் ஸ்டோர்ஸு. பட் ஆனால் ஈவன் மக்களோட தப்பான ஒரு லைக் பெர்செப்ஷன் என்னென்னா, நான் ஃபர்ஸ்ட் பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேயும் பாதியிலே குவிட் அது வந்து இல்லை. ஆக்சுவலி எனக்கு 2 months தான் சொன்னாங்க. நான் ஆக்சுவலி ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லீட் ஹீரோவாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேரக்டர் ரோல், கேமியோ ரோல் 2 months, அதுவும் 2 months தான் சொன்னாங்க. ஸோ அதனால தான் அக்செப்ட் பண்ணனேன் அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் 1ல். ஸோ அது வந்து வில்லனிக்காக கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு ஆமாம் ட்ராக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஆட்டிடியூட், ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்கும். அது 2 monthsங்கிறனால ஓகே அக்செப்ட் பண்ண, ஓகே பரவாயில்ல ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. பட் அது கண்டினியூ ஆச்சு. ஏன்னா பிகாஸ் மக்கள் மத்தியில் அது ரொம்ப ரீச் ஆச்சு அந்த கேரக்டர் வந்து. இப்போவுமே ஒரு ஆக்சுவலி ஒரு ஆடிஷனுக்கு போயிட்டு வந்தேன். அங்கேயுமே எங்கேயும் பார்த்துருக்கோமே, அந்த பிரசாந்த், அந்த மதுரையிலேருந்து ஒரு அம்மா வருவாங்களே, அவங்க பையனா இந்த பாண்டிஸ் அப்படின்றாங்க, அந்த இது வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 months இம்பேக்ட். பட் அதுவும் நான் பாதியில் விடலை. அது ஆக்சுவலி பேசினது அவ்வளோதான். அடுத்த லெவல் நம்ம போகும்போது வி ஹாவ் டு டூ சாக்ரிஃபைஸ் சம்திங்ல. அது கிளிக் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் வி ஹாவ் டு என்ன சொல்கிறது, அப்ரோச் பண்ணணும்ல, நம்ம அதை பார்த்து நம்ம ஓடணும். ஸோ அந்த இதுதான். அப்போ இனி அடுத்து கம்ப்ளீட்டா மூவி தானா, சீரியல் கிடையாதா? ஆமாம், அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் நிறைய இருக்குது. பேக்கப் இல்லை, பட் ஸ்டில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேமிலி இல்லை, இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை. இந்த முடிவை நீங்கள் ஃபர்ஸ்ட் செட்டில் யார்கிட்ட சொன்னீங்க? எனக்கு ஞாபகம் இல்லையா, ஒருத்தங்கிட்ட போய் பேசிட்டு புலம்பிட்டு இருப்பேன். எனக்கு பிக் டிசிஷன் இல்லை. ஸ்டாலின் அண்ணாகிட்டையும் சொல்லியிருக்கேன், அவரு ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அவங்களாம் என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யோசிடா தம்பி, அது உன்னோட லைஃப். இது வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல், இட் வில் கோ டில் ஒரு 5 years போகும். ஒரு லைக் ஓகே மணி மேட்டர்ஸ் அப்படின்னா, நம்ம வந்து மணி அண்ட் ஃபேம் ரெண்டுமே ஒரு சீரியலில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் எனக்கு சீரியஸ்லி சொல்கிறேன், ரொம்ப சூப்பர்வான ப்ரொடக்ஷன். பட் ஸ்டில் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுறதுனால, ஐ மீன் என்னோடய ட்ரீம் நோக்கி ஓடுறதுனால, ஸோ இது நான் அதை விட்டுட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வந்துட்டேன். ஸோ இது வந்து எல்லாத்திட்டையும் சொன்னேன்,